தினகதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் இல்லத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்த சோதனை. 24 மணி நேரத்திற்கு பின் சற்று முன் முடிந்தது. தமிழக மீனவர்கள் 51 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறை சோதனை. அதிகாலை வரை நடைபெற்ற ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். வருமான வரிவிலக்கு வரம்பு 4 லட்சமாக உயரும் என தகவல். மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழக தலைமைச் செயலர் ராமமோகன ராவின் வீடு மற்றும் அவரது உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் 24 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை அண்ணா நகரில் உள்ள ராமமோகன ராவ் வீடு, அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் நேற்று காலை முதல் சோதனை நடத்தினர். இதேபோன்று திருவான்மியூரில் உள்ள அவரது மகன் விவேக் வீட்டில் நேற்று அதிகாலை தொடங்கிய சோதனை இன்று காலை வரை நீடித்தது. விசாரணைக்கு பின்னர் விவேக்கை நந்தனத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று வருமான வரித்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது வீட்டில் 30 லட்சம் ரூபாய் பணமும் 5 கிலோ தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை மட்டுமல்லாது கர்நாடக மாநிலம் பெங்களூரு, ஆந்திர மாநிலம் சித்தூர் உட்பட அவரது உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கிய தொழிலதிபர்கள் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள் என மொத்தம் 13 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. 5 இடங்களில் சோதனை முடிவடைந்த நிலையில் 8 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ராமமோகன ராவின் அலுவலக அறையிலும் நேற்று மதியம் சோதனை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் தலைமைச் செயலர் வீட்டில் இதுபோன்ற சோதனை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனையில் 16 முதல் 17 கோடி ரூபாய் வரை மதிப்புள்ள பணம், தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதலாக வாய்ப்பு உள்ளதாக வருமான வரித்துறையை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4 பெட்டிகள் நிறைய முக்கிய ஆவணங்கள், பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. 5 கோடி ரூபாய் வரை வருமானம் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ராமமோகன் ராவின் வீட்டில் நடத்திய சோதனையில் வருமான வரித்துறை இயக்குநர் ராய் ஜோசப் தலைமையில் 5 அலுவலர்கள் முதலில் பங்கேற்றனர். அதன் பின்னர் வருமான வரித்துறை சோதனை மேலும் 3 உயர் அலுவலர்கள் வந்தனர். சோதனை நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்புடன் சோதனை நடத்தப்பட்டது. சோதனை முடிவுற்ற நிலையில் வருமான வரித்துறை அலுவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் அப்பகுதியை விட்டு வெளியேறினர். இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ள 51 தமிழக மீனவர்களையும் அவர்களின் 114 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 29 மீனவர்கள் மற்றும் 5 படகுகளை நேற்று இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், அவர்களையும் சேர்த்து இலங்கை சிறைகளில் 51 தமிழக மீனவர்கள் வாடுவதாகவும் 114 படகுகள் இலங்கை படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை படையினரால் கைது செய்யப்படுவது தமிழக அரசுக்கு கவலை அளித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம், மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மாவட்ட கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட 64 வங்கி கிளைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையிலிருந்து வந்திருந்த வருமான வரித்துறை அலுவலர்களோடு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அலுவலர்களும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று திடீரென சோதனை நடத்தினர். வங்கியின் 4வது தளத்தில் உள்ள அதிமுக பிரமுகரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான இளங்கோவன் என்பவரது அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது வங்கி கணக்கு வரவு செலவு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பான ரசீதுகளை கைப்பற்றிய அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளை மேலாளர்களையும் வரவழைத்து இன்று அதிகாலை வரை நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சோதனை தொடர்பாக வங்கி அலுவலர்கள் மற்றும் அதிமுக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலக்கம் அடைந்திருப்பதாக தெரிகிறது. தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகோதரர் சீனிவாச ரெட்டி ஆகியோரை வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
மணல் குவாரி ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி, அவரது சகோதரர் சீனிவாச ரெட்டி ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 131 கோடி ரூபாய் ரொக்கம், 171 கிலோ தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 500 கோடி ரூபாய்க்கான வங்கி முதலீட்டு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சேகர் ரெட்டி, அவரது சகோதரர் சீனிவாச ரெட்டி ஆகியோரை கைது செய்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தினர். 2 பேரையும் வரும் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி விஜயலட்சுமி உத்தரவிட்டார். இதையடுத்து சகோதரர்கள் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு பற்றி ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் நாளை தமிழகம் வரவுள்ளனர். சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்த வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை பிரதமரை சந்தித்த தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏறத்தாழ 23,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கினார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான குழு நாளை தமிழகம் வர உள்ளதாக தெரிகிறது. இந்த குழுவில் நிதி, விவசாயம், ஊரக வளர்ச்சி, தொழில், மனிதவளத்துறை அமைச்சகத்தின் மூத்த அலுவலர்களும் இடம்பெற உள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யும் இந்த குழு புயல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பு 4 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தனிநபர் வருமான வரி விலக்குக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு தற்போது 2.5 லட்சம் ரூபாயாக உள்ளது. அதற்கு மேல் 5 லட்சம் ரூபாய் வரை 10% வரையும், 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வருமானத்திற்கு 30% வரையும் விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருமான வரி விலக்குக்கான தனிநபர் உச்சவரம்பு 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு சலுகை உள்பட பல்வேறு சலுகைகள் வெளியாகும் என்று தெரிகிறது. சென்னையில் 1,500 கோடி ரூபாய் செலவில் 2வது விமான நிலையம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என கொடைக்கானலில் நடைபெற்ற உயர் அலுவலர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய விமான போக்குவரத்து துறை செயலர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மத்திய அரசு விமான போக்குவரத்து துறை செயலர் ஆனந்த் சௌதே தலைமையில் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது, நீர் ஆதாரங்களை பெருக்க புதிய தடுப்பணைகள் கட்டுவது, கொடைக்கானல் ஏரிக்கு நீரினை கொண்டு வரும் பகுதியில் கட்டடங்களை கட்ட அனுமதி மறுப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய விமான போக்குவரத்து துறை செயலர் ஆனந்த் சௌதே, சென்னையில் 1,500 கோடி ரூபாய் செலவில் 2வது விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என அப்போது அவர் தெரிவித்தார். We are looking at a place for the second airport for Chennai city. But our assessment is that in the next 10 years, the Chennai airport will get saturated. And it takes 10 years for a land to be acquired and a new airport to be developed. So we want to begin that exercise now. 2016ஆம் ஆண்டுக்கான தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது கவிஞரும் எழுத்தாளருமான வண்ணதாசனுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இந்திய மொழிகளிலும் வெளியான படைப்புகளிலிருந்து 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்காக வண்ணதாசனுக்கு இந்த விருது வழங்கப்பெறுகிறது. திருநெல்வேலியில் பிறந்த கல்யாண சுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்டவரான வண்ணதாசன் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளையும் எழுதி வருகிறார். கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, மனுஷா மனுஷா, கனிவு, நடுகை, சில இறகுகள், சில பறவைகள் போன்றவை இவருடைய சிறுகதை தொகுப்புகளில் சில. இவருடைய கடிதங்கள் யாவும் வண்ணதாசன் கடிதங்கள் என்ற பெயரில் தொகுத்து நூலாக்கப்பட்டுள்ளது. அகமும் புறமும் என்ற பெயரில் இவருடைய கட்டுரைகளும் நூல் வடிவம் பெற்றுள்ளன. இதே நூலுக்காக கடந்த ஆண்டு SRM தமிழ் பேராய விருதும் வண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பது பற்றி வண்ணதாசனும் எழுத்தாளரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தேர்வுக்குள்ளாயிருக்கிற இந்த ஒரு சிறு இசை என்பது கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 13 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு என்பதாலும் அது பரவலான நான் சந்தித்த அல்லது எதிர்கொண்ட அல்லது நான் வாழ்ந்த அல்லது நான் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய நுட்பமான உறவுகளுக்கிடையான நுட்பமான சில உளவியல் தளங்களை பற்றியும் நான் இந்த குறிப்பிட்ட தொகுப்பில் நான் அதிகம் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஒரு நல்ல புத்தகத்துக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. சரியான தேர்வுக்கு உள்ளாகி இருக்கிறேன் நான் என்ற அளவில் இந்த சாகித்ய அகாடமி விருது எனக்கு மிக முக்கியமான ஒன்றாகிறது, மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகிறது.
தலைமைச் செயலர் வீட்டில் சோதனை, மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க திருமாவளவன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக தலைமை செயலர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் பற்றி மாநில அரசுகள் விளக்கமளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழக தலைமை செயலரின் வீடு மற்றும் தலைமை செயலகத்தில் உள்ள அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடப்பது பற்றி குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் இதுபோன்று முன்னெப்போதும் நடந்ததாக வரலாறு இல்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அப்போது தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். தலைமைச் செயலாளருடைய இல்லம் மற்றும் அலுவலகமே சோதனையிடப்படுகிறது என்கிற நிலையில் தமிழக அரசு இது குறித்த விளக்கத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும். அதுபோல் சோதனையிட்டதன் விவரங்களை மத்திய அரசு வெளிப்படையாக மக்களுக்கு. மதுரை அருகே சட்டத்திற்கு புறம்பான வகையில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதில் அரசுக்கு 1365 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மேலூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிஆர்பி கிரானைட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் சட்டத்திற்கு புறம்பான வகையில் கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து அரசு நிலங்களில் அடுக்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிறுவனங்கள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பிஆர்பி மதுரா கிரானைட், பிஆர் பன்னீர் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் மீது முறைகேடு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் அரசுக்கு 1365 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் இன்று அதிகாலை அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாம்பரத்திலிருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து காஞ்சிபுரம் ராஜவீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது டயர் பஞ்சர் ஆனதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மீது மோதி விபத்திற்குள்ளானது. அதிகாலை நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் உட்பட 15 பேருக்கு காயம் ஏற்பட்டது. விபத்து பற்றி விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வடுகந்தாங்கல் அருகே கீழ் மூட்டுக்கூர் கிராமத்தில் சாலைகளை செப்பனிடக் கோரி தொடர்ந்து கோரிக்கை எழுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வடுகந்தாங்கல் அருகே கீழ் மூட்டுக்கூர் கிராமத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள், வணிகர்கள், அரசு அலுவலர்கள் ஆகியோர் இந்த சாலையை கடந்துதான் பக்கத்து ஊர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த நிலையில் சாலை செப்பனிடப்படாததால் 20க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் போக்குவரத்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாடு லாடெல்லாம் நடக்கவே முடியல, எடுக்க முடியல. லாடம் 4 நாளைக்கு ஒரு முறை லாடம் கட்டுறதாக்குது. ஆம்புலன்ஸ் வர்றதில்ல, உள்ள போன் பண்ணா யாரும் வர மாட்டாங்க. சின்னமுட்டி ரோடே சரி கிடையாது. நான் வரலன்னு போன் பண்றானுங்க. ஸ்கூல் பஸ் வருது போகுது. அந்த பஸ் வந்து ஜாதியா டைமுக்கு வர்றதில்ல. பசங்க லேட் ஆயிடுது, நாங்க கியூவில் நிற்க வைக்கிறாங்க. ரொம்ப பேஜார் போறாங்க ஸ்கூல் பசங்களே நிறைய. இந்த ரோடு வந்து இந்த வருஷம் 3 வருஷத்துக்கிட்ட போடாமே தான் இருக்கு. இது எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு, அதுவும் யாரும் எதுவும் முடிவு எடுக்க மாட்டேங்காங்க. சப்போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏதோ ஆயிடுச்சு, இப்போ ஆம்புலன்ஸ் வரணும்னா எங்களால் வரது கொஞ்சம் பாதிப்பாகும். எங்களுக்கு ரோடு போட சொல்லி தான் கேட்குறோம். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு லேடி, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த ரோட்டில் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? கோயம்புத்தூரில் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் இழப்பீடு வழங்காததால் அரசு போக்குவரத்து கழக பேருந்தை ஒன்றை ஜப்தி செய்து மாவட்ட நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கோயம்புத்தூர் மருதமலை பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு அரசு பேருந்தில் பயணம் செய்தபோது கால் தவறி விழுந்து பலியானார். பலியான வெங்கட்ராமனின் மனைவி சரோஜா கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 11,76,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. உத்தரவிட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் அதனை நிறைவேற்றாததால் பேருந்து ஒன்றை ஜப்தி செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி பேருந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது.
2012 வந்து 11,76,000 ரூபாய் அவார்டாக இருக்குது. அந்த அவார்டில் வந்து இது வரைக்கும் அவங்க காசு கட்டாதனால இபி வந்து அட்டாச்மெண்ட் போட்டோம். இபி வந்து ரூட் நம்பர் 70, பஸ் நம்பர் வந்து TN 38 2025 அந்த பஸ்ஸை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு போட்டோம். அதில் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்குது. அதன்படி நாங்கள் பஸ்ஸை வந்து அட்டாச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயத்தை பற்பசை மற்றும் பவுடர்களாக மாற்றி விற்பனை செய்தால் ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று மத்திய உணவு பதனிடும் கழகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் சின்ன வெங்காயம் மற்றும் மக்காச்சோளம் உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்பு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய உணவு பதனிடும் கழகத்தின் பொருளாதார ஆலோசகர் ராஜீவ் மிஸ்ரா கலந்து கொண்டார். சின்ன வெங்காயம் அதிக அளவில் உற்பத்தியாவதால் அதனை நேரடியாக விற்பனை செய்வதை விட பவுடர் மற்றும் பற்பசைகள் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று ராஜீவ் மிஸ்ரா அப்போது தெரிவித்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார், வேளாண்மைத்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். We are very happy to see that Farmers Producer Organization have formed a company in which they would be processing onions and they would be selling it directly to the industry. This is a tremendous achievement across the country, not only for onions but for various other crops. வெங்காயம் வந்து சில சமயத்தில் விலை இல்லாமல் போயிடுது. அந்த விலை இல்லாததுனால நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த குழு ஆரம்பித்த பிற்பாடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விலை கூட்டும்படியான பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு தஞ்சாவூரில் ஐபிடி இதில் இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து வெங்காயம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக மிக மாவட்ட ஆட்சியர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் குழுவின் சார்பாக. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு புகழ்பெற்ற தலைவர்கள் உருவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள கேக் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவிற்கான பொருட்கள் விற்பனை மும்முரமடைந்துள்ளது. சேலத்தில் உள்ள தனியார் விற்பனை மையத்தில் நவீன யுக்தியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் கேக்குகள் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. விவேகானந்தர், டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய புகழ்பெற்ற 3 தலைவர்களின் உருவ வடிவில் கிறிஸ்துமஸ் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 3 தலைவர்களின் உருவங்களையும் 9 பேர் கொண்ட கலைஞர்கள் குழு 10 நாட்கள் உழைத்து தலா 70 கிலோ எடையில் இந்த கேக்கை தயாரித்துள்ளது. வரும் பொங்கல் திருநாளில் இது மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தனியார் மைய நிர்வாகி தெரிவித்தார். நரேந்திர மோடி சார், அப்துல் கலாம் சார், வேணும் சார், இவங்க 3 மாமனிதர்களுமே இந்தியாவை வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நினைவாகத்தான் இந்த சிலையெல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து பொதுமக்களுக்காகவும் வாடிக்கையாளர்கள் கவருக்காக நான் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் வித்தியாசமாக ஒரு குடில் ஒன்று பண்ணியிருக்கோம். வேளாங்கண்ணி சர்ச் மாதிரி ஒரு குடில் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வாங்க. நியூ இயர் பொங்கல் வரப்போ இன்னும் கொஞ்சம் எப்பவும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற ஐட்டம் அங்கே இது பண்ணுவாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா டென்டல் கேர் இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சாங்க. போன டைம் அப்துல் கலாம் மட்டும் செஞ்சுருந்தாங்க. இந்த டைம் 3 பேரோட இதுவும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நேரில் பார்க்கலினாலும் இதில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கேக் வகைகளுக்கு வரவேற்பு கூடி வருவதால் கரூரில் கேக் தயாரிப்பு பணி முனைப்புடன் நடந்து வருகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கேக் வகையான உணவுப் பொருட்களுக்கு தேவை அதிகமாக இருப்பது வழக்கம். சுவை மற்றும் தரம் மிகுந்த கேக்குகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வார்கள் என்பதால் கரூரில் உள்ள கேக் விற்பனை மைய வணிகர்கள் கேக் தயாரிப்புகளில் நவீன யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். பட்டர் கேக், ஐஸ் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் என பல்வேறு கலவைகளில் தயாரிக்கப்படும் கேக்குகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். நாளுக்கு நாள் விற்பனை அதிகரித்து வருவதால் கேக் தயாரிப்பு பணியில் வெளி மாநில தொழிலாளர்களும் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இணையம் வழியாக ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கும் கேக்குகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதால் கேக் விற்பனை மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர். கேக்கில் 3 வகையான கேக்கு மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டர் க்ரீம் கேக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு, சுகர் பேஸ்ட் கேக்கு. சுகர் பேஸ்ட் கேக்கு சுகர் டாய்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய விரும்பி வாங்குறாங்க. கரூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு அப்படின்னா வந்து விதவிதமான கேக் வந்து கம்ப்யூட்டரில் மாடலில் பார்த்து எடுத்து வந்து கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து என்ன மாடல் கேக் கேட்குறாங்களோ அதோட அவங்க பார்த்த மாதிரி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். கேக்குன்னா புதுசாக வெரைட்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு. சில பாண்டட் கேக்கு, இந்த ட்ராயிங் கேக்கு எல்லாமே பண்ணோம்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் அவங்க எது கேட்குறாங்களோ அதை நாங்கள் விரும்பி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் நாகர்கோவில், நாகராஜா கோவில் உட்பட பல்வேறு கோவில்களுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து செல்வது வழக்கம்.
தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரம், கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரம் மாநிலங்களைச் சேர்ந்த பலரும் சபரிமலை சென்றுவிட்டு திரும்புகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமலையான் கோவில், கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். நாகர்கோவில் இல்லை நாகராஜர் கோயில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து அவங்களுடைய பரிகாரம் செய்ய வேண்டிய முக்கியமான ஸ்தலம். காளாஸ்திரியை விட சிறந்த ஸ்தலம். ஆனால் இது யாருக்கும் தெரியவதில்லை. கத்தி குத்து காயப்பட்ட டென்னிஸ் வீராங்கனைக்கு சிகிச்சை 3 மாதத்திற்கு பின்னரே விளையாட முடியும் என அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியாவில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு விமானம் ஒன்று பியூர்டோ கேரினோ பகுதியில் தரையில் விழுந்த விபத்திற்குள்ளானதில் 5 பேர் பலியானார்கள். கொலம்பியா நாட்டின் விமான போக்குவரத்து துறைக்கு சொந்தமான போயிங் 727 சரக்கு விமானம் ஒன்று ஜெர்மன் ஒர்லானோ விமான நிலையத்திலிருந்து பொகோட்டோ பகுதிக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் தரையில் மோதிய விமானம் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த ஊழியர்கள் 5 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். விமானத்தில் பயணம் செய்த தொழில்நுட்ப பணியாளர் ஒருவரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். விமானம் வெடித்து சிதறிய இடத்தில் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் புல்வெளி பகுதிகள் தீயில் எரிந்து நாசமாகின. விமானம் விபத்திற்குள்ளான சம்பவத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்வான் கார்லோஸ் என்பவர் தன்னுடைய கேமராவில் பதிவு செய்துள்ளார். விம்பிள்டன் முன்னாள் சாம்பியனான செக் குடியரசு டென்னிஸ் வீராங்கனை கிவிட்டோவா மீது அடையாளம் தெரியாத ஒருவர் கத்தியால் குத்தியதை அடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 3 மாதங்களுக்கு அவர் டென்னிஸ் விளையாட முடியாத நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. செக் குடியரசு நாட்டை சேர்ந்த 26 வயதான டென்னிஸ் வீராங்கனை பெட்ரா கிவிட்டோவா கடந்த 2011 மற்றும் 2014 ஆண்டுகளில் விம்பிள்டன் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றவர். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஓய்வு எடுத்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் கிவிட்டோவாவை கத்தியால் குத்தியுள்ளார். அதனை தடுக்க முயன்றபோது கிவிட்டோவாவின் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 4 மணி நேரத்திற்கு மேல் ஆபரேஷன் செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் அடுத்த 3 மாதங்களுக்கு டென்னிஸ் விளையாடுவது இயலாத காரியம் என்று சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அடுத்த மாதம் மெல்போர்னில் நடைபெறவிருக்கும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அவர் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் இல்லத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்த சோதனை. 24 மணி நேரத்திற்கு பின் சற்று முன் முடிந்தது. தமிழக மீனவர்கள் 51 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் வருமான வரித்துறை சோதனை. அதிகாலை வரை நடைபெற்ற ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். வருமான வரி விலக்கு வரம்பு 4 லட்சமாக உயரும் என தகவல். மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.